அரசு வழக்கறிஞர் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வரும்பொழுதும் அரசு வழக்கறிஞர்களை அந்த அரசு நியமிப்பது வழக்கமாக இருக்கிறது சார். இப்போ ஜூன் மாதத்தோட சென்ற ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்களுடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சிருச்சு. அப்போ சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி புதியதாக வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு காலம் எடுத்துரும். ஸோ அந்த டைம் லைனை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கங்கே இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ல சிபாரிசில் வரக்கூடியவங்களை அவங்க அரசு வழக்கறிஞராக நியமிச்சிட்டாங்க. அதுலேயே பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. பல்வேறு தாவேகா மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் லஞ்ச லாவண்யமும் விளையாண்டது அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள்லாம் வெளிவந்தது சார். இப்போ கோவை மாவட்டத்தில் சத்யசீலன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வந்து மாவோயிஸ்டுக்கு ஆதரவாக வாதாடியவர். அதனாலேயே இவர் மாவோயிஸ்ட் ஆயிடுவாரா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே எழுகிறது சார். நாம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களா பணி செய்யணும்னா 10 ஆண்டுகள் இருக்கணும். நார்மல் நீதிமன்றம்னா ஒரு 7 ஆண்டாவது அவருக்கு அந்த அனுபவம் இருக்கணும். இதையெல்லாம் வைத்து அவருடைய பின்னணி பார்த்து தான் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கணும். ஆனா இங்க எதுவுமே போடல, அவசரமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தாவேகா மீதுமே குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த செய்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, தாவேகா மீதான குற்றச்சாட்டை நான் ரொம்ப சீரியஸாக பார்க்கல. ஏன்னா நான் நேர்மையாக சொல்லுகிறேன், புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். வந்தவங்களுக்கு தங்களை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது இயல்பு. அதாவது அரசு வழக்கறிஞர் என்றாலே பெரும்பாலும் அந்த கட்சியை சார்ந்தவர். உங்களுக்கு வில்சன் ஒரு உதாரணம் போதாதா? வில்சன் அந்தந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான். இன்னொரு கட்சியில இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா அவர் அதுலேருந்து எடுத்துருவாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் திமுகவினை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் நகராட்சிக்கு எல்லாம் வழக்கறிஞராக இருந்தார். பிஜேபியில் சேர்ந்த உடனே அவருக்கு அந்த நகராட்சிகளுக்கான வழக்கறிஞர் பதவி பறிக்கப்பட்டது. இது ரொம்ப இயல்பு, கட்சியில் சேர்ந்தவங்கள தான். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த கிரைட்டீரியா இருக்கு இல்லையா, 10 வருடம் ஆயிருக்க வேண்டும் சிறப்பு நீதிமன்றம் என்றால், மற்ற நீதிமன்றம்னா 7 வருஷம் ஆயிருக்கணும். அந்த கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணிடுவாங்க. கட்சிக்காரனை தான் போடுவாங்க. அந்த கிரைட்டீரியா இருக்கும். இப்போ நீட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, எலிஜிபிலிட்டிக்கு அப்புறம் தானே அடுத்த இது நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க எலிஜிபிலிட்டியில் வந்தாச்சுன்னா உள்ள தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ தாவேகா அவசரமாக போட்டதில் தவறுகள் நடந்திருக்கலாம், நடக்காதுன்னா நான் சொல்ல முடியாது, நடந்திருக்கும். ஆனால் காசு வாங்கிட்டு போட்டிருந்தா அது லஞ்சம். ஆனால் எனக்கு வந்த தகவல் படி 30 லட்சம் வாங்கியிருக்கும், 10 லட்சம் வாங்கியிருக்கிறார்கள் அப்படிலாம் அங்கங்கே தகவல் வருது. நீங்கள் எல்லாருமே அரசியலில் சில விஷயம் இயல்பாக மாறி இருக்கு. இந்த ஆட்சி வந்தால் இந்த அதிகாரி வருவார், அந்த ஆட்சி வந்தால் அந்த அதிகாரி வருவார், இந்தந்த அதிகாரிகள் இருக்க மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு சாதகமாக இருப்பார்கள். அப்போ அதுக்கு மேலே அந்த கிரைட்டீரியாங்கிறதுக்கு மேலே நீங்கள் அதில் பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்கானா? இல்லை. அப்போ அந்த கிரைட்டீரியா இல்லாமல் யார் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய நியமனம் ரத்து செய்யப்பட வேண்டும், முதல் விஷயம். ரெண்டாவது, மாவோயிஸ்டுக்காக வழக்காடின ஒருத்தரை நீங்க போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி விழுகிறது. இதுல 2 விதமான ஆர்குமெண்ட் வருது. ஒருத்தர் கொலையாளிக்காக ஆஜராகிறார் அப்படின்னா அவர் கொலையை ஆதரிக்கிறாரா? அவர் ஆதரிக்கல, கொலை செய்யவில்லை என்று அவருக்கு வர்றாரு. இல்லை, கொலை செய்வதற்கான காரணம் அப்படி அவருக்கு இயல்பாக வந்துவிட்டது, அவர் திட்டமிட்டு செய்யவில்லை, ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு, அவர் கொலையாளி இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏதோ ஒரு நீதியிலேயே ஒருத்தர் தனக்கு என்று ஒரு வக்கீல் இல்லாமல், ஒரு பெரிய குற்றவாளியா இருந்தா கூட வக்கீல் இல்லாம போகக்கூடாதுங்கிறது நீதிங்கிறதுனால அவருக்கு ஒரு வக்கீல் போய்த்தாகணும். அதுக்கு அரசு வக்கீல் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் போறேன்னா உங்களுக்கு என்னன்னு ஒருத்தர் கேட்டால் அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அப்ப மாவோயிஸ்டுக்கு அது செல்லுபடி ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் போலீஸுக்கு போகிறீங்க, போலீஸ் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்குமா இல்லையா? வெரிஃபிகேஷனில் உங்கள் மேலே ஏற்கனவே என்னென்ன கேஸ் இருக்குன்னு பார்ப்பாங்களா இல்லையா?
ஏற்கனவே நீங்க ஏதாவது அரசியல் கட்சி தொடர்பு இருந்ததா அது இருந்ததுன்னு பார்ப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா. அரசியல் கட்சி தொடர்புடைய ஒரு ஆள் போலீஸ்ல செலக்ட் ஆனா உடனே ஒரு பிளாக் மார்க் எடுத்து அவனை செலெக்ஷன்ல ரிஜெக்ட் பண்றீங்களா இல்லையா? அப்போ போலீஸுக்கு என்ன கிரைட்டீரியாவோ அது அரசு வழக்கறிஞருக்கும் வரணும்ல. ஆக மாவோயிஸ்ட் என்றாலே அவர்கள் யார் அப்படின்னா அரசு துறைக்கு எதிராக ஆயுதம் ஏந்துபவர்கள். அவ்வளவுதானே. எந்த மாவோயிஸ்டும் நான் அகிம்சாவாதி, அரசு துறைக்கு ஆதரவாளன் அப்படின்னு சொல்ல முடியாது. அரசு துறைக்கு ஆதரவாளனா மாவோயிஸ்ட் இருக்க முடியாது, அகிம்சாவாதியாக மாவோயிஸ்ட் இருக்க முடியாது. அப்போ அரசு துறைக்கு எதிர்ப்பாளர், வன்முறைக்கு ஆதரவாளர் அரசு கீழே எப்படி வர முடியும்? இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி தான் இங்கே. இதாவது நீங்க வேற ஏதோ அவருக்கு மற்றவருக்கு சொல்ற நீதி இவருக்கும் பொருந்தும்னா நான் சொல்றது பொருந்தாது. வக்கீலாக இருந்து அவர் சொல்லுவது நியாயம் என்னன்னா, என் தொழில் தர்மம் இதுதான், எனக்கு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா ஒரு குற்றவாளியாகவோ அல்லது ஒரு நிரபராதிக்காகவோ வாதாட வேண்டியது என் கடமை அப்படிங்க. அது அந்த தொழிலுக்காக நான் அந்த தொழிலை நான் பண்றேன் அப்படிங்கிற அவரோட பாயிண்ட். இல்ல, அதுக்காகத்தான் நான் சொல்றேன். நான் இந்த இடத்துல மாவோயிஸ்டுக்கான டிஃபரன்ஸை மட்டும் நான் காமிக்கிறேன். அதனால இது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தானே. இல்லை, அதனால அவர் நான் அவர் வாதாடுறது நான் தப்பு என்று சொல்லவில்லை. அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அவருக்கு அரசு பதவி கொடுக்கலாமா என்றால் கூடாது. அங்கதான் முரண் வருது சார். அவருக்கு முழு சிவில் லிபர்ட்டி இருக்கு சார். அவருக்கு அவர் யாரும் அவருடைய வழக்கறிஞர் உரிமையை பறித்து விடுன்னு சொல்லவே இல்லை, யாரும் அதை சொல்லலை. அரசு துறையில் அவர் அவர் வழக்கறிஞராகத்தான் இருக்கும். அரசு துறை அவரை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் நாம் சொல்றோம். இதுல நான் அப்படி பண்ணேன் இனிமே அது கிடையவே கிடையாதுங்கிறதான் நம்மளுடைய வாதம். இது அநேகமாக இது அரசாங்கம் புரிந்து கொள்ளும் என்று நினைக்கிறேன். இந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட நியமனம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாநிலம் முழுவதும் வழக்கறிஞர்கள் பணம் கொடுத்துதான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கும் போது இப்போ நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது சார்? இல்ல, மாநிலம் முழுவதும் பணம் கொடுத்ததான்ங்கிறத இன்னும் எனக்கு நிரூபிக்கலைங்க. அதாவது சில குற்றச்சாட்டை நாம அப்படி வச்சிடணும்னு அவசியம் இல்லை. நடந்திருக்குமாறு நடந்திருக்கும், நடக்காமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெக்கமெண்டேஷன்ஸ் போகுதா? ரெக்கமெண்டேஷன்ஸ் போகுது. ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா தப்பா, கொடுத்தா ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது இயல்பா இருக்கா? ரெக்கமெண்டேஷன் என்பது கூட ஒரு வகையான வெளிப்படைத்தன்மை தான் நான் பார்க்கிறேன். அந்த இடத்தில் பணம் வரும்போது இவருக்கு கிரைட்டீரியா இருக்கு, முடிந்தால் செய்யுங்கள் அப்படின்னு ஒன்று சொல்றீங்கன்னு வச்சுப்போம். அது சமுதாயத்தில் சில ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபு சார்ந்த நெறிமுறை. அதை நம்ம அப்படி சொன்னால் அரசியல் கட்சிக்கு வாழ்வே இல்லை. அரசியல் கட்சி அப்படி இருக்க முடியாது. இப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 3000க்கு அதிகமான நொட்டரி பப்ளிக்கு கொடுத்துருக்கு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வந்த பிறகு. ஆனால் 1500 பேர் அதில் கட்சிக்காரர்களுக்காக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 1500 பேர் வேற இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓரளவு அவங்க பார்த்து 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 பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு எப்போதும் யாரும் கொடுத்தது இல்லை. அந்த மாதிரி பண்ணட்டமே. அதுக்காக 100க்கு 100% தாவாக்க அந்த திமுக கெட்டு போனதுக்காக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திமுக வழக்கறிஞர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காரு. காரணம் இதுதான். எல்லா இடத்துலையும் அவங்க ஆளை போட்டுப்போம், வேற யாரும் உள்ளே வர முடியாது. கவர்மெண்ட் பிளேடர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் போட்டுருப்போம். அது இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை இங்கு அந்த கிரைட்டீரியா இருந்தால் எல்லாருக்கும் அப்படிங்கிறது தாவேக்கா முடிவு செய்தால் அதுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும். அவ்வளோதான். மற்றபடி காசை வாங்கிட்டாங்களா வாங்கலையாங்கிறது வாங்கினவர்களுக்கும் கொடுத்தவர்களுக்கும் இடையில உள்ளது. அவங்க அதை பிரச்சனைன்னு சொல்லாமல் அதை மற்றவர்கள் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது. நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கான தண்டனை கொடுத்தவருக்கும் வேணும், வாங்கினவருக்கும்.